ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். சௌந்தரலஹரி ஸ்லோகம் 76. ஹர க்ரோதஜ்வாலா வலிபிரவலீடேன வபுஷா கபீரே தேனாபி सरसिकृतसङ्गो मनसिजः समुत्तस्थौ तस्मात् दशलतनये धूमलतिका धनस्तां जानीते तव जननि रोमावलिरिति. ओम गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री सद्गुरवे नमः. गुरवे सर्वलोकानां भिषजे भवरोहीणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परां. सद्गुरुपादारविन्देभ्यो नमो नमः. இன்றைக்கு சௌந்தரிய லஹரியிலே 76வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க போகிறோம். அதாவது ஹர க்ரோத ஜாலாபிரவலீடேன வபுஷா அப்படின்னு ஆரம்பிக்கும் இந்த ஸ்லோகம். அதாவது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, தட்சனுடைய மகளான பார்வதி தேவி தட்சனின் குழந்தை தாட்சாயினியாக அவதரித்து பரமேஸ்வரனை மணந்து கொண்டாள். ஆனால் தட்சன் செய்த யாகத்திற்கு தட்சன் அந்த யாகத்திற்கு அதிபதியான ஈஸ்வரனை அழைக்கவில்லை. ஈஸ்வரனை அழைக்காமல் அவமானப்படுத்துவதன் காரணமாக தான் சிவனை விட புகழும் சக்தியும் வாய்ந்தவன் என்பதை நிரூபிப்பதற்காக அப்படி செய்தான். ஆனால் சிவன் எந்த யாகத்தினுடைய தலைவனோ அந்த தலைவனை இழுக்கு ஏற்படுத்துவதன் மூலமாக தான் பெரியவன் என்று நிரூபிப்பதற்காக தட்சன் செய்த வேலை அது. ஆனால் தனக்கு அழைப்பில்லாத யாகத்திற்கு செல்வது தவறு என்று ஈஸ்வரன் தீர்மானித்து விட்டதால் அந்த யாகத்திற்கு செல்லவில்லை. தன்னுடைய கணவன் இப்படி அவமானப்படுத்தப்படுவதை தட்சனின் மகளான தாட்சாயினியாக இருந்த பரமேஸ்வரிக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தது. அதனால் தன் தட்சனிடமே தந்தையிடமே சென்று அதற்கான நீதியை கேட்போம் என்று செல்கின்றாள். பரமேஸ்வரன் தடுத்தும் கேளாமல் சென்று விட்டாள். அங்கு தட்சன் சிவபெருமானை மிகவும் கேவலமான முறையிலே இழிவுபடுத்தி திட்டி அனுப்பிவிட்டதால் அவனுக்கு தான் எந்த விதத்திலும் குறைந்தவன் இல்லை என்று பேசுவதும் யாகத்திற்கு அழைக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் பேசுவதுமாக மிக இருமாப்பு கொண்டு செய்த அந்த காரணத்தால் தாட்சாயணி அந்த யாகத்தினால் வரக்கூடிய முழு பலன்களும் தட்சனுக்கு கிடைக்கக்கூடாது என்பதற்காக அந்த யாகத்திலே முழுமை பெற விடாமல் செய்வதற்காக அம்பிகை அந்த யோகாக்னியில் தன்னுடைய சரீரத்தை விட்டுவிட்டாள். சதி தேவியாக மாறிவிட்டாள். இந்த சதி தேவி மறுபடியும் பர்வதராஜனுடைய அயோனிஜ புத்திரியாக அவதாரம் செய்து முன்பு தனக்கு பர்த்தாவான அதாவது கணவனான பரமேஸ்வரனையே கணவனாக அடைய பலவிதமான முறைகளில் தவம் செய்து வந்தாள்.
தேவியினிடம் பரமேஸ்வரனுடைய மனதை எப்படியாவது திருப்ப வேண்டும் என்று எல்லா தேவர்களும் முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அசுரர்களால் ஏற்பட்ட பிரச்சனையை தீர்ப்பதற்கு பரமேஸ்வரன் மூலமாக தோன்றக்கூடிய ஒருவன்தான் இதை முழுமையாக இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும், முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்ற நிலை இருந்ததனால் அப்பேற்பட்ட ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என்றால் பர்வதராஜனுடைய புத்திரியான அம்பிகைக்கும் பரமேஸ்வரனுக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்க வேண்டும். தேவியினிடம் பரமேஸ்வரனுடைய மனதை திருப்ப வேண்டும். பரமேஸ்வரனோ தன்னுடைய அவ்வளவு புலன்களையும் அடக்கி அஸ்வினி தேவர்களுக்கு மௌனத்திலே பிரம்ம வித்தையை போதித்துக் கொண்டிருக்கின்றார். ஆக இவரும் தவத்தில் இருக்கும் பொழுது பரமேஸ்வரனாகிய ஈஸ்வரனும் தவத்தில் இருக்கின்றார், அம்பிகையும் தவத்தில் இருக்கின்றார். ஆக இவருடைய இருவருடைய மனமும் தவத்திலேயே லயித்திருப்பதனால் இந்த அடுத்து ஒரு இவர்கள் மூலமாக ஒருவன் பிறந்து வந்து தேவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது என்பது இன்னும் எவ்வளவு நாள் கால தாமதமாகும் என்று இவர்கள் நினைத்ததன் காரணமாக பரமேஸ்வரனுடைய மனதை திருப்ப தேவர்களே காமனை ஏவி முன் சொன்ன பிரகாரம் நடந்து வரும் வேதாந்த பாடத்தை கலைக்க எத்தனம் செய்தார்கள். காமனும் சனகாதிகளுக்கு பரமேஸ்வரன் தத்துவோபதேசம் செய்து கொண்டிருக்கும் மத்தியில் தன்னுடைய விகாரத்தை பரமேஸ்வரனுக்கும் உண்டு பண்ணி பரமேஸ்வரனை ஜெயிக்க முயற்சி செய்தார். அந்த காலத்தில் பரமேஸ்வரன் தன்னுடைய தவம் கலைந்ததனால் அளவுக்கு அதிகமாக கோபம் அடைந்து தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை எரிக்க முயற்சித்தார். இந்த கதை கந்த மகாபுராணத்தில் பிரசித்தமானது. இவ்விதம் பரமேஸ்வரனுடைய கோபாக்னியானது அந்த ஜுவாலையினால் மன்மதனை வளைத்து கொண்டு புகையாய் சூழச் செய்கிறது. இவ்விதம் அந்த கோபாக்னி ஜுவாலையில் சூழப்பட்ட சரீரத்துடன் கூடிய மன்மதன் அதனுடைய வேகத்தை தாங்க முடியாமல் தேவியினுடைய தொப்புள் குழியான அமிர்த தடாகத்தில் மூழ்கிவிட்டானோ என்று நினைக்க தோன்றுகிறது. அப்படி அக்னி ஜுவாலையினால் பாதிக்கப்பட்ட தேகத்துடன் தேவியின் நாபி என்ற சரசில் அந்த தடாகத்தில் மன்மதன் மூழ்கிக் கொண்டிருக்கும் காரணத்தால் அவன் மேலுள்ள அந்த நெருப்பு அணைந்ததன் மூலமாக ஏற்படக்கூடிய புகையானது சூட்சுமமான புகைவெளி கிளம்புகிறதோ என்றும் அதே புகைவெளி தேவியின் நாவியில் நடுவில் அதிசூட்சுமமாக காணப்படும் ரோமங்களுடைய வரிசையை பார்த்து இந்த ஜனங்கள் யூகிக்கின்றார்கள் என்று அந்த கவிதையை முடிக்கின்றார். அதனால் தேவியினுடைய நாபியை மன்மதனுக்கு இருப்பிடமாக வர்ணிக்கப்படுகிறது. அழகான ரோமங்களால் அலங்கரிக்கப்பட்ட தேவியின் நாபி பிரதேசமானது மன்மதனை எரித்த பரமேஸ்வரனுக்கு மன்மத விகாரத்தை உண்டு பண்ணக்கூடிய சௌபாகியத்துடன் கூடியது என்பதுதான் இந்த இடத்தில் தாத்பரியமாகும். ஆக இதே விஷயத்தை
சங்கரரும் தன்னுடைய பஜகோவிந்தத்தில் நாரி ஸ்தனவர நாபி தேசம் திருஷ்டுவா மாகா மோகாவேசம் என்று சொல்கின்றார். ஆக இவ்விதம் தேவியினுடைய சொரூபத்தை தியானம் செய்கின்றவர்கள் பரம வைராகியத்தை அடைந்து மோட்ச சாம்ராஜ்யத்தின் ஏகாதிபதிகளாக ஆவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே விஷயத்தை, அதாவது தந்தை அடித்தால் தாயிடம் குழந்தை சரணடைவதைப் போல, இங்கே மன்மதன் சிவனால் எரிக்கப்பட்டார். ஆனால் அவர் மீது, மன்மதன் மீது கருணை கொண்டு தன்னுடைய குழந்தை பாதிக்கப்பட்டதை எண்ணி அவனுடைய சாம்பலை எடுத்து அதற்கு உயிர் கொடுத்து அனங்கனாக திரும்பவும் உலாவர அவனுக்கு உயிர் கொடுத்தது அம்பிகை. அதே போல அபிராமி பட்டரும் என்ன சொல்கிறார் என்றார், தன்னுடைய 33வது பாட்டிலே சொல்லுகின்றார், தந்தை அடித்தால் தாயிடம் சரண் போவது போல இழைக்கும் வினை வழியே அருங்காலன் என்னை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சலென்பாய் அத்தர் சித்தமெல்லாம் குழைக்கும் களபக் குவிமுலையாமலை கோமளமே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே அப்படின்னு பாடுறார். அதாவது இந்த பாட்டிலே வினை வழியாக உழலும் என்னுடைய இறுதி காலத்தில் அஞ்சேல் என்று அபிராமி வள்ளி அபயமளிக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். இறைவனது திருவுள்ளமும் திருமேனியும் குழையும்படி செய்கின்றவளே, கலவை சந்தனம் பூசி திரண்ட தனங்களை கொண்ட யாமளையாகிய மெல்லியல் வாய்ந்த அம்மையே, எனது பாவத்தின் காரணமாக நான் அஞ்சும் வண்ணம் யமன் வந்து என்னை அழைக்கின்ற காலத்தில் அன்னையே சரணம் என்று நான் உம்மை சரணடைவேன். அத்தருணத்தில் நீ என் முன்னே எழுந்தருளி அஞ்சேல் என்று திருவாய் மலர்ந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டுகிறார். தாயின் இளமையோடு கூடிய மார்புகள் குழந்தைக்கு பாலூட்டி உவப்பூட்டுதல் போல அபிராமி அன்னையின் தோற்றம் அன்னையின் அருளை எதிர்நோக்கி நிற்கும் உலக உயிர்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியையும் உவகையையும் அளிக்க வல்லது என்று இந்த இடத்தில் நாம் கருத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழும் காலத்திலும் சரி, இறுதி காலத்திலும் சரி, இருமையிலும் அம்மையின் திருவருளே துணை செய்யும். ஆதலால் எப்போதும் அம்மையின் மீது அன்பு செலுத்துங்கள், அம்மையை தொழுதேத்துங்கள், உங்களது குறைகளெல்லாம் நிறைவாகும் என்கிறார் அபிராமி பட்டர். அதே கருத்தைத்தான் இந்த இடத்தில் சங்கரரும் நமக்கு வலியுறுத்தி சொல்கின்றார். இன்னும் மென்மேலும் அடுத்தடுத்து வரும் பாடல்களையும் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.